நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வியாழக்கிழமை திருக்குறளோடு பதிவு தான். என்ன அப்படின்னா ஒரு பூக்கடை வியாபாரி ஒருத்தர் இருக்கார். அவர் பூக்கடை வச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு வேலையாட்கள் தேவைப்பட்டுச்சு. அப்ப அவருக்கு ஏத்த மாதிரியே ஒரு பையன் அங்க வேலை கேட்டு நிக்கிறான். உடனே இவருக்கு வேலையாள் தேவைப்பட்டதுனால அவரை சேர்த்துக்கிறான். அந்த பையனை சேர்த்துக்கிறாரு. சேர்த்துட்டு அந்த பையன்ட்ட என்ன பண்றாரு அப்படின்னா, நீ இந்த மாதிரியெல்லாம் பூ விற்பனை ஆகணும், இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு தினமும் உனக்கு சாயங்காலம் ஒரு வேலை இருக்கு. முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இந்த தண்ணீரை எடுத்து இந்த பூக்கள் எல்லாத்து மேலேயும் தெளிச்சிடணும். அப்படி தெளிச்சாதான் பூக்கள் வாடாம இருக்கும். நம்ம மறுநாள் விற்பனை செய்யறதுக்கு ஏதுவா இருக்கும். இல்லைன்னா பூக்கள் வாடி போயின்னு யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தராரு. உடனே அந்த பையனும் அதான் சரியா செய்யறான். அவன் அப்படி செஞ்சுட்டே வரும்போது கொஞ்ச நாள்ல லாபம் அந்த வியாபாரிக்கு அதிகமாயிடுது. லாபம் அதிகமான உடனே இவர் என்ன பண்றாரு, பூக்கடை இங்க வச்சிருக்கோம், சரி ஒரு மரக்கடை ஆரம்பிப்போம்னு சொல்லி பக்கத்திலேயே ஒரு மரக்கடையை வைக்கிறார். அதாவது மரம் விற்பனை செய்யற ஒரு கடையை வைக்கிறார். கடையை வச்ச உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, சரின்னு அப்படி வச்சு நடத்திட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவர் சொந்த ஊருக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதனால நான் சொந்த ஊருக்கு போயிட்டு வரேன், அதனால நீ இந்த கடைகளை நீனே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்டே பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போறாரு. ஆனா அந்த தொழிலை பத்தி எதுவுமே அவர் சொல்லி தரல. அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இவருக்கு பூக்கடை தொழில் தெரியும் இவனுக்கு. ஏன்னா பூக்கடைக்குள்ள என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் இருந்ததுனால தெரியும். மரக்கடைக்கு என்னென்ன பண்றதுன்னு தெரியல. சரி பூக்கடைக்கு பண்றதே மரக்கடைக்கும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வர வரைக்கும் பூக்கடையில என்னென்னலாம் பண்ணானோ அதெல்லாம் மரக்கடையில அப்படியே செஞ்சான். அந்த முதலாளி திரும்ப அந்த வீட்டுக்கு, அந்த ஊருக்கு, அவருடைய கடைக்கு வராரு. அப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மரக்கடை கிட்ட போகும்போது அவருக்கு அப்பதான் காத்திருந்தது பெரிய அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, பார்த்தா எல்லா மரமும் இத்து போயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பையன் பூக்கடை மாதிரி தானே மரக்கடையும் பார்த்துருக்கான். பூக்கடைக்கு தினமும் சாயங்காலம் தண்ணி தெளிக்கிற வழக்கம் உண்டுல்ல, அதே மாதிரியே இந்த மரத்துக்கும் தெளிச்சிருக்கான். இந்த மரத்தை எப்படி தண்ணி தெளிக்காம பார்த்துக்கணுன்றத அந்த முதலாளி சொல்லித்தராத ஒரு காரணத்தினால, அவனுக்கு அந்த தொழில் தெரியாத காரணத்தினால அந்த மரம் எல்லாமே வேஸ்டா போயிடுது. அவருக்கு பெரிய நட்டம் ஆயிடுது அந்த முதலாளிக்கு. அப்ப புரிஞ்சுக்கிறாரு, ஒரு தொழிலை ஒருத்தன் தெரிஞ்சவன்கிட்ட தான் கொடுக்கணும். நம்ம சொல்லி கொடுத்திருந்தோம்னா அவன் நல்லா பார்த்துருந்துருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் தப்ப உணர்ந்து திருவள்ளுவருடைய அன்றைய குறள் அவருக்கு நினைவு வந்துச்சு. அதாவது, பொய்ப்படு வினைப்படு வேளாண் ஒன்றை கொண்டு பேதை வினைமேற்கொளின் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பொய்ப்படு வினைப்படு அப்படின்னா, நீங்க ஒரு செயலையோ இல்ல ஒரு விஷயத்தையோ நீங்க சொல்றீங்க அப்படின்னா அந்த விஷயத்த செய்யறதுக்கான ஒரு திறமை அவர்கிட்ட இருக்கணும். அதே மாதிரியே கொல்லோன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த விஷயத்த அவன் செய்வான்னு நினைச்சாங்கன்னா நீங்க செய்யலாம், கொடுக்கலாம். ஆனா அவன் செய்ய மாட்டான்னு நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா கொடுத்துடாதீங்க. அவங்கிட்ட அந்த விஷயத்தை, அந்த காரியத்தை அவன் சரியா செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. இது அன்னைக்கே புரிஞ்சுக்கிட்ட அந்த முதலாளி இந்த குறள் அன்னைக்கே ஞாபகம் வந்துருச்சுன்னா நம்ம சரியா செஞ்சிருப்போமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அதற்காகத்தான் சொல்றோம், இந்த குறளை இன்னும் ஞாபகம் வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க வாழ்விலையும் இதை நீங்க பயன்படுத்தி சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழுங்க என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சதரவீராஜ், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சபைப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். உங்கள் சிந்தனைகள் நான். நன்றி, வணக்கம்.